அப்புறம் 2026ல இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முந்தின தலைமுறையாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, டக் 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 டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. யாருக்குமே வந்துட்டு பொறுமைங்கிறது வந்துட்டு பத்தல. ஸோ எல்லாருமே வெரைட்டி வேணும் அது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெரைட்டியாக வந்துட்டு எதிர்பார்க்குறப்போ எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு படத்தை ரீல்ஸ் பார்க்குற இந்த சமுதாயத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து அவ்வளோ பேஷன்ஸாக இருப்பாங்களா, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கேட்ட கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்ல யாருமே வந்து பெருசா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாரையும் சொல்லலைங்க. ஒரு ஒரு 80% மக்கள் மெயினா இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோணுது. அட் த சேம் டைம் இந்த கல்ச்சர் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மேல் நாட்டு இல்லை அயல் நாட்டு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாருமே வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சு. ஈவன் இன் கிராமத்தில் கூட வந்து எல்லாரும் ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கிற இடத்த வந்து மறந்து தன்னுடைய கலாச்சாரத்தை மறந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு பெருசாக மாறும்னு எனக்கு தோணுது. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கு நான் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, பொறுமையா இருங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. டைம் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. நீங்க இன்னும் கிட்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க.